வினோத் கிளம்பி சென்ற அந்த தருணம் வீட்டின் அமைதி வினோதாவுக்கு பெரும் இரைச்சலாக ஒலித்தது. 7 வருடங்கள் வாழ்ந்த சொர்க்கம் ஒரு திடீர் புயலால் சிதைக்கப்படுவது போல உணர்ந்தாள். அவளது மனதில் இருந்த குழப்பங்கள் இப்போது ஒரு திடமான முடிவாக மாறியிருந்தன. உண்மையை தேட வேண்டும் என்று நினைத்தாள். வினோத் அலுவலக மீட்டிங் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை என்று ஒரு புதிய ஷர்ட் அணிந்து புதிய செண்டு பூசி புத்துணர்ச்சியுடன் கிளம்பியதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவள் நேராக துணி வைக்கும் அறைக்கு சென்றாள். வினோத் நேற்று இரவு அணிந்து பிறகு துவைப்பதற்கு போட சொல்லி பதற்றத்துடன் வாங்கி சென்ற அந்த சட்டை துணி பெட்டியில் இருந்தது. வினோதா மெதுவாக அதை வெளியே எடுத்தாள். சட்டை கசங்கி காணப்பட்டது. ஆனால் வியர்வை நாற்றம் இல்லை. மாறாக நேற்றைய அந்த புதிய ரோஜா வாசம் இன்னும் லேசாக அதிலிருந்து வந்தது. வினோதா அந்த சட்டையை உற்று பார்த்தாள். ஒரு கணவன் மனைவிடம் இருந்து மறைக்க வேண்டிய அளவிற்கு இதில் என்ன இருக்கிறது? அவள் சட்டையில் ஒவ்வொரு பகுதியையும் ஆராய்ந்தாள். அப்போதுதான் அதை அவள் கவனித்தாள். சட்டையின் காலர் பகுதிக்கு கீழே உள்ளே தைக்கப்பட்டிருக்கும் பிராண்ட் லேபிளின் மூலையில் சிவப்பு நிறத்தில் ஒரு மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத மைக்கரை இருந்தது. இது சாதாரண மைக்கரை அல்ல. ஒரு பெண் பயன்படுத்தும் லிப்ஸ்டிக் கரை போலவே அது அவளுக்கு தோன்றியது. வினோதாவின் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. மீட்டிங்கில் லிப்ஸ்டிக் கரை எப்படி வரும்? அதுவும் காலர் உள்பகுதியில். அவளது இதய துடிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவளது உள்வுணர்வு நீ நினைப்பது சரிதான் வினோதா என்று அலறியது. இந்த துரோகத்தின் முதல் ஆதாரம் அவளது கையில் இப்போது ஒரு சின்னஞ்சிறிய சிவப்பு புள்ளியாக கிடைத்தது. சட்டை ஒரு தடயமாக மாறியதும் வினோதாவுக்கு அவளது அடுத்த இலக்கு தெளிவாக தெரிந்தது. வினோத்தின் மொபைல். அவன் காலையில் பாஸ்வேர்டை மாற்றியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவளது மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் பயன்படுத்தும் பாஸ்வேர்டு எப்போதுமே அவளது பிறந்த தேதி அல்லது திருமண தேதிதான். அவள் வினோத்தின் பழைய சட்டை பைகளில் அவன் மறந்திருக்கக்கூடிய போனை தேட ஆரம்பித்தாள். எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் இன்னொரு போன் இருந்தது. வினோத் அலுவலக வேலைக்காக பயன்படுத்திய பழைய ஸ்மார்ட் போன். அதில் சிம் கார்டு இல்லை. ஆனால் அது வைஃபை மூலம் வீட்டு நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டிருக்கும். அவசரமாக அந்த பழைய போனை எடுத்து ஆன் செய்தாள். அதிர்ஷ்டவசமாக அதில் பாஸ்வேர்டு எதுவும் போடப்படவில்லை. வினோதாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. அந்த போனில் வினோத் வாட்ஸ்அப் எதுவும் பயன்படுத்தவில்லை. ஆனால் வழக்கமான கால் பேசிய பதிவுகள் இருந்தன. அவள் அதை ஸ்க்ரோல் செய்ய ஆரம்பித்தாள். அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் குறைந்தது 20க்கும் மேற்பட்ட அழைப்புகள் செய்யப்பட்டிருந்தன. அதுவும் நள்ளிரவு 1 மணி, அதிகாலை 5 மணி போன்ற வினோதமான நேரங்களில். இந்த எண் அவளது உறவினர் வட்டத்திலேயோ வினோத்தின் நண்பர்கள் வட்டத்திலேயோ இல்லை. வினோதா அந்த எண்ணை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொண்டாள். அவளுக்கு புரியாத ஒரு விஷயம், இந்த கால்கள் வினோத்தின் அலுவலக சிம் கார்டில் இருந்து செய்யப்படவில்லை. அப்படியானால் வினோத் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைக்காக ஒரு 2வது சிம் கார்டை பயன்படுத்துகிறானா என்று யோசித்தாள். அந்த பழைய போனின் திரையில் அவள் கடைசியாக பார்த்தது நேற்று இரவு 11:30 மணிக்கு அந்த எண்ணுக்கு வினோத் பேசியிருந்த 18 நிமிட அழைப்பு. அதே நேரத்தில்தான் அவள் வினோத்தின் முகத்தில் ரகசிய புன்னகையும் மிஸ் யூ என்ற மெசேஜையும் பார்த்தாள். இந்த எண்ணின் உரிமையாளர் யார்? இந்த மர்மமான அழைப்புகளுக்கும் வினோத் சொன்ன சனிக்கிழமை மீட்டிற்கும் என்ன தொடர்பு என்று தீவிரமாக வினோதாவின் தேடல் இப்போது சூடுபிடித்தது. ஆதாரம் தேடும் வேட்டையில் வினோதாவின் மனம் மிகவும் கூர்மையாக சிந்திக்க தொடங்கியது. அவள் ஒரு நிர்வாகியின் மனைவி. அவளுக்கு தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் தெரிந்தது ஒரு கூடுதல் பலம் போல இருந்தது. வினோத் தனது அலுவலக காரில் ஒரு GPS டிராக்கர் சாதனத்தை எப்போதும் பயன்படுத்துவான். அது அலுவலக வாகனங்களை கண்காணிக்கும் ஒரு பாதுகாப்பு அம்சம். வினோதாவுக்கு அந்த டிராக்கரின் லாகின் விவரம் தெரிந்திருந்தன. அவள் லேப்டாப்பை திறந்து சனிக்கிழமை காலை 9 மணிக்கு வினோத் கிளம்பி சென்றதிலிருந்து அவனது கார் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை சரிபார்த்தாள். வினோத் சொன்னான் அலுவலகத்தில் முக்கியமான மீட்டிங் என்று. ஆனால் இப்போது GPS காண்பித்த இடம் சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்ட்.
வெளிவட்ட சாலை. அது வினோத்தின் அலுவலகத்திலிருந்து சரியாக 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். நகரின் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. அங்கே அவனது நிறுவனத்தின் அலுவலகம் எதுவும் இல்லை. அந்த அபார்ட்மெண்ட்டின் பெயரையும் முகவரியையும் வினோதா ஒரு காகிதத்தில் எழுதிவிட்டு கையில் இருந்த பேப்பரை இறுக்கிக் கொண்டாள். மீட்டிங் என்று பொய் சொன்னது மட்டுமல்ல, அவன் இப்போது வேறு எங்கோ இருக்கிறான், அதுவும் ஒரு அபார்ட்மெண்ட் குடியிருப்புக்குள். இதுவரை சந்தேகம் மட்டுமே இருந்த இடத்தில் இப்போது உறுதியான துரோகம் ஒரு கண்ணுக்கு தெரியாத பேய் போல வினோதாவின் எதிரில் நின்றது. அவள் தன்னையே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். ஒருவேளை அங்கிருக்கும் கிளைண்ட் வீட்டிற்கு சென்றிருக்கலாம். ஆனால் காலர் லேபிளில் இருந்த லிப்ஸ்டிக் கரை அவளை சமாதானப்படுத்த விடவில்லை. விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவள் முடிவு செய்தாள். அவளுக்கு தேவை இப்போது நிரூபிக்கப்பட்ட உண்மை மட்டுமே. வினோதா தனது காரை எடுத்துக்கொண்டு ஜிபிஎஸ் காட்டிய சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்டை நோக்கி பயணிக்க தொடங்கினாள். வழியில் அவள் அந்த எண்ணிற்கு கூகுள் பே மற்றும் ஜிபே போன்ற செயலியில் நான் இவருக்கு பணம் அனுப்ப முடியுமா என்று பரிசோதனை செய்தாள். உடனடியாக அந்த செயலி ஒரு பெயரை காண்பித்தது. பெயர் ஸ்வேதா. வினோதாவின் நெஞ்சில் யாரோ கனமான கல்லை வைத்தது போல இருந்தது. இது அவள் எதிர்பார்த்த பெயர் அல்ல. அவள் சற்றே குழப்பமான வலி நிறைந்த பெயர்கள் எதிர்பார்த்தாள். ஆனால் ஸ்வேதா, இது ஒரு சாதாரண பெயர். ஆனால் இந்த சாதாரண பெயர்தான் வினோத்தின் 7 வருட வாழ்க்கையை விஷமாக்கி கொண்டிருக்கிறது. சிட்டி கிராண்ட் அபார்ட்மெண்ட் வாசலில் வினோதா தனது காரை நிறுத்தாமல் சற்று தள்ளி நிறுத்தினாள். இது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். அடுக்குமாடியின் பிரதான நுழைவு வாயிலில் வினோத்தின் கார் மற்ற கார்களுடன் நிறுத்தப்பட்டிருப்பதை வினோதா பார்த்தாள். கார் அங்கே இருந்தால் வினோத் உள்ளேதான் இருக்கணும். வினோதா அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் பிரதான வாயிலை பார்த்தாள். கதவுக்கு வெளியே நின்று சண்டையிடுவதில் அர்த்தமில்லை. அது வினோத்தின் துரோகத்தை பகிரங்கமாக்கும். வினோதாவுக்கு தேவை சாட்சியம். அவள் காரை விட்டு இறங்கினாள். இப்போது அவள் கோபத்தால் செயல்படும் ஒரு மனைவி அல்ல, தன் வாழ்க்கையை பாதுகாக்க போராடும் ஒரு பெண். வினோத்தின் இந்த ரகசியம் எந்த வீட்டில் நடக்கிறது என்பதை அவள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்வேதா யார்? அவள் எந்த வீட்டில் இருக்கிறாள்? வினோத் எப்போது வெளியே வருவான் என்று வினோதா காரில் இருக்கையில் சாய்ந்து கொண்டு வெளியே பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இப்போது உலர்ந்தது. ஒரு உறுதியான வைராக்கியம் மட்டுமே இருந்தது. இந்த கதை இந்த சனிக்கிழமை இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் சுவர்களுக்குள் தான் தன் அடுத்த அத்தியாயத்தை தொடங்குகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? வினோத் மற்றும் ஸ்வேதாவின் ரகசிய சந்திப்பை பற்றி வினோதா எப்படி அறிய போகிறாள்? அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வினோதா எந்த அதிர்ச்சியான உண்மையை காணப்போகிறாள்? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி.